எதனால மக்கள் வந்துட்டு ஜீவநதி சூஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? Why should people choose ஜீவநதி? ஆமா, நீங்க வந்து ஒரு 30 ப்ராஜெக்ட் கொண்ட ஒரு அற்புதமான நிறுவனமா நம்ம இன்னைக்கு உருவெடுத்து தமிழகத்தை நீங்க வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு அவன் பெரிய பெரிய லட்சாதிபதிகளையும் கோடீஸ்வரியும் உருவாக்குற நிறுவனம் தான் இந்த ஜீவநதி. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். சூப்பர் அண்ணாச்சி. நான் வந்து உங்ககிட்ட ஒரு எப்பவுமே வந்துட்டு நார்மலா கேட்பேன், என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அண்ணாச்சி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேள்வியா ஒரு விஜேவா கேட்க போறேன். சூப்பர். எதனால மக்கள் வந்துட்டு ஜீவநதி சூஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? Why should people choose ஜீவநதி? ஆமா மேடம், அதாவது வந்துங்க ஜீவநதியை எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணணும்னு நான் கேட்டேன்னா, ஜீவநதி அதாவது வந்துங்க நம்ம ஜீவநதிக்கு வந்து மக்கள் வராங்கன்னு வைங்களேன் மேடம். மக்கள் வந்தாங்கன்னா அதாவது அவங்க வருமானத்துக்கு தகுந்த பிளாட்டை எடுக்கலாம். ஆமாம், அதாவது வந்து ஒரு ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் எல்லாருமே இன்னைக்கு ஜீவநதியை நேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பட்ஜெட் தகுந்தபடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கையில் இருக்குது மேடம். ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு 30 ப்ராஜெக்ட் கொண்ட ஒரு அற்புதமான நிறுவனமாக நம்ம இன்றைக்கி உருவெடுத்து தமிழகத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு அவன் பெரிய பெரிய லட்சாதிபதிகளையும் கோடீஸ்வரியும் உருவாக்குற நிறுவனம் தான் இந்த ஜீவநதி. அதனால் வந்து ஜீவநதிக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம் வைங்களா மேடம். சூப்பர் மார்க்கெட் போனோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதேமாதிரி ஜீவநதிக்கு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து அவங்க பிடிச்ச இடத்துல பிளாட் வாங்கலாம். பிடிச்ச இடத்துல பிளாட் வாங்கலாம். ரெண்டாவது வந்து ஜீவநதியில் எதுக்கு பிளாட் வாங்குங்க நான் அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாட் போட்டிருக்கிற எல்லா இடமே வந்து நம்ம வந்து டெவலப் ஆகக்கூடிய இடத்த பார்த்து பிளாட் போடுறோம். ஆமாம், நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 30 இடத்துல நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அது வெற்றியை முடிக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாட் போட எல்லா இடமே இன்றைக்கி வந்து 4 மடங்கு 5 மடங்கு விலை ஏறிடுச்சு. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பவன் தான் அந்த ராஜா சிங். அதாவது நானும் நல்லா இருக்கணும், என்னோட பிளாட் வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் நல்லா இருக்கணும். நான் நல்லா கவனிக்க மேடம். இப்போ வாடிக்கையாளர் நல்லா இருக்கான்னு வாங்கிக்கலாம். இப்போ நீங்களே ஒரு பிளாட் வாங்கிட்டீங்க, ஒரு 5 லட்சம் கொடுத்து பிளாட் வாங்கிட்டீங்க. நான் 2 வருஷம் கழிச்சு அந்த 5 லட்சத்து பிளாட்டை ஒரு 30 லட்சத்துக்கு விற்று கொடுக்குறேன் வைங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவீங்க, மறுபடியும் வாங்குவீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் போட்ட முதலீடு எவ்வளோங்க? 5 லட்சம். நான் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன்? அதிகமாக, அதோட டபுள் மடங்கு. அது பல மடங்கு அதிகமாக சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் போட்ட இப்போ 5 லட்சத்துக்கு நீங்கள் முதலீடு போட்டிருக்கீங்க, அது 30 லட்சத்துக்கு விற்று கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 லட்சத்தை நீங்கள் எடுத்துருவீங்க. மறுபடியும் 15 லட்சத்தை வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டீங்க. யாரும் வேற எங்கேயும் நீ முதலீடு பண்ண மாட்டீங்க. ராஜா சிங் அண்ணாச்சி இது ஜீவநதி ஒரு கைராசியான கம்பெனி. அது மட்டும் இல்லை, அண்ணாச்சி வந்து எளிமையா அருமையா நம்ம வீட்டில் ஒருத்தரா, நம்ம சகோதரன், நம்ம பிரதரா, நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல மனசு கொண்டவர் அண்ணாச்சின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட தான் அந்த பணத்தை கொண்டு மறுபடியும் முதலீடு பண்ணுவீங்க. ஆமாம், அது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பாருங்கள். எனக்கு வந்து நான் எதுக்கு என் பணத்தை எனக்கு கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பணத்தை பல மடங்காக பெருக பண்ணுவேன்னு அந்த ராஜா சிங். ஆமாம், இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னு வைங்களா, அந்த கடைக்கு முதல் போடணும், வேலை செய்யணும். இப்போ நான் ஒரு அரிசி கடையை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த அரிசி கடைக்கு நான் வந்து லட்சக்கணக்கில் முதலீடு போட்டிருக்கேன். அது ஒன்று டைமில் டெய்லி அந்த கடையை போய் நான் கவனிக்கணும், டெய்லி அதுக்கு வேலை செய்யணும். ஆனால் என்கிட்ட நீங்கள் 5 லட்சம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்கிட்டீங்கன்னா அந்த பத்திரத்தை மட்டும் நீங்க பத்திரமா வைக்கிறீங்க. அந்த இடத்த டெவலப் பண்றதை நான் பாத்துக்கிறேங்க. சூப்பர். ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்க்க வாரீங்க, அந்த இடத்த வித்து கேட்கிறேன், நான் வித்து கொடுத்துறேன். அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து அதை வந்து பொருளாதாரத்துல நீங்க வந்து அடுத்த லெவல் போயிருவீங்க. ஏன்னா மறக்க மாட்டீங்க. ஏன்னா குறைஞ்சது நீங்க ஒரு 10 உங்க சொந்தக்காரங்க, உங்க பெரியம்மா, சித்தப்பா, மாமான்னு சொல்லி 10 பேர்கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. என் பிசினஸ் வளருது, நீங்களும் வளர்றீங்க. அதுதான் உயர வைத்து உயிர்வோம் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு வாழ்பவன் தான் அந்த ராஜா சிங். அதனாலதான் இன்னைக்கு ஜீவநதியை நோக்கி தமிழகத்துல பல பகுதிகளில் இன்னைக்கு இருந்து மக்கள் தேடி நாடி ஓடி மகிழ்ச்சியாக வாராங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த சர்வீஸ் நல்லா இருக்குது, அந்த தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகிறோம். அது மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கிறது இல்லைங்க. ஆமா, ஒரு டைமுக்கு 10 டைம் நம்ம டீம் இருக்காங்க, டீம்ல ஆலோசனை பண்றோம். நம்மளோட வயது முதிர்ந்த பெரியவங்க நம்மளுக்கு வந்து ஆலோசனை தலைவராக இருக்காங்க. ஆமாம், நம்ம டீம்லேயே வந்து ஒரு 10 பெரியவங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்டலாம் அந்த ஆலோசனைப்படி தான் நம்ம வந்து சட்டத்தெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்கிறோம். அப்படி நம்ம செய்யும் போது அந்த ப்ராப்பராக அந்த கவனமாக செய்கிறதுனால தான் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். நாம் வளர்றது மட்டும் இல்லை, நம்மளோட பிளாட் வாங்குறவங்க வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் வளராது. இதுதான் ரகசியம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் நாச்சி, வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.